ஆ தெரியும் மேடம். ஆக்சுவலி அது மேட்சா தான் இருக்குன்னு தெரியும் எனக்கு ஆல்ரெடி. அது 2மே நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே, அது பெர்ஃபெக்ட் காம்போவா தான் இருக்கும் மோஸ்ட்லி. அத நீங்க மோஸ்ட்லி அந்த தேங்காய் அரைச்சு ஊத்துனோம்னா, இன்னும் கொஞ்சம் கிரேவியா வரும். நாங்க அதனால தான் தேங்காய் அரைக்காம ஊத்தி இத பண்ணாலே போதும். கரெக்ட்டா இருக்கும் தொட்டு சாப்பிடுறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு இதுக்கு நாங்க அப்புறம் வந்தோம் நாங்க. சரி அது ஒண்ணுமே சரி 2மே அப்படியே ஒரே லிங்கா பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்படி மாத்தி மாத்தி நாங்க போட்டோம் கரெக்ட்டா. பட் நீங்க 2ம் ட்ரை பண்ணது தான் எனக்கு அது பெர்ஃபெக்ட் காம்போவா இருக்கும்னு நாங்க நம்புறோம். ஸோ இன்னைக்கும் நாங்க பண்ணியிருக்கோம். ஒரு 2 டிஷ் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில அப்லோட் பண்ணிருவோம். அதுவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்லாருக்கும்னு தோணுது. பட் ரொம்ப சிம்பிளா, ஈஸியா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதில இப்ப நாங்க இன்னைக்கு போடுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ், 6 மினிட்ஸ் அவ்வளோதான். டக்குனு ஒயிட் ரைஸ மட்டும் வச்சுக்கோங்க சைட்ல ரெடியா. அப்புறம் இத போட்டு கலந்து விட்டீங்கன்னா போதும். டக்கு டக்குன்னு ரெடி ஆகுற மாரி சிம்பிளான டிஷ் தான் பண்ணியிருக்கோம். நீங்க ஒன்ஸ் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ஒரு ஸ்டார்டர் ஐட்டம் இன்னைக்கு நாளைக்கோ இல்ல இன்னைக்கோ ஒரு ஸ்டார்டர் ஐட்டமும் அப்லோட் பண்ணுவோம் நாங்க கண்டிப்பா.